இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மட்டன் பிரியாணி தான். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி, ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது. ஒரு கப் தயிர் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான் நான் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கப் அரிசிக்கு 2 கப் தண்ணிங்கிற அளவில் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இல்லாட்டி ஜீரக சம்பாவில் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி 5 மினிட்ஸ் அரிசியை இப்போ ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சா அரிசி இன்னும் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வேகும். ப்ளஸ் நான் மட்டனை வந்து நல்லா வேக வச்சுருக்கேன். இந்த மட்டன் தண்ணியோடு தான் நம்ம எடுத்துக்கணும். மட்டன் வேக வச்ச தண்ணி தான் இதுக்கு டேஸ்ட்டே. நீங்கள் அந்த தண்ணி இல்லாமல் நார்மல் தண்ணி ஊற்றினீங்கன்னா டேஸ்ட் வராது. ஸோ மட்டன் வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கரில் இப்போ ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஸோ அதுக்காண்டி நம்ம எவ்வளோ ஆயில் சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நீங்கள் கீ சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும். நான் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இதில் நான் பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இதோட நான் 3 பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கருகவும் விட்டுறாதீங்க. பட் ஆனால் வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டே. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வெங்காயம் நிறையா போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரியாணியோட டேஸ்ட் நல்லா வரும். வெங்காயம், தக்காளி 2யும் கம்பேர் பண்ணல நம்ம தக்காளியோட அளவு வெங்காயத்தை விட கம்மி பண்ணி தான் போடணும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ பார்க்குறீங்கள்ல இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே லைட்டாக குக்கரில் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வதங்க சரியாயிரும். அதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே நான் மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1.5 ஸ்பூன் மிளகாப்பிடி, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அண்ட் கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி மசாலா வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வெறும் மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி போட்டாலே அந்த மட்டனோட டேஸ்ட்டுக்கே பிரியாணி நல்லா சூப்பராக வரும். நான் எனக்கு பிடிக்குங்கிறனால நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒமிட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போனா தான் மசாலாவோட பச்சை வாசனை போகும். இப்போ பாருங்கள் அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கா? இந்த ஸ்டேஜ் வரை நம்ம நல்லா வதக்கணும். இப்போ நான் இதில் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் தயிர் நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கெட்டி தயிராக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவும் தயிரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போனா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா மசாலா தனியாக, தயிர் தனியான்னு இல்லாமல் 2 ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நான் நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து ரொம்ப மசியக்கூடாது. தக்காளி ஓரளவு தான் இருக்கணும். மற்ற இன்க்ரீடியன்ஸ் தான் நான் மசிஞ்சிருக்கணும். தக்காளி ஓரளவு தான் இருக்கணும். இப்போ இதில் நம்ம கொத்தமல்லியையும் புதினாவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ இதில் வேக வச்ச மட்டனையும் சூப்போடு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அது வரை நல்லா அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்தோன்னே இப்போ அதில் நான் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி அரிசி ஊற வச்சுருக்கேன் 5 மினிட்ஸ். அதனால் அரிசி சீக்கிரம் வெந்துடும். நான் வந்து அரிசியை நல்லா கழுவிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 கப் தண்ணின்னு சொல்லி நான் ஊற வச்சுருக்கேன். அதனால் இப்போ அந்த தண்ணியையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அரிசி கழுவலை அப்படின்னா அரிசி ஊற வச்ச தண்ணியை ஆட் பண்ணாமல் நீங்கள் வேறு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அதை நான் கிண்டி விடுறேன். இப்படி நல்லா அது கொதிச்சதுக்கப்புறம் ஒரு கட்டு புதினாவும் கொத்தமல்லியும் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தது இதோட நான் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். திருப்பி அதை நல்லா நான் கிண்டி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம உப்பு பார்க்கணும். உப்பு வந்து இப்போ வந்து எப்படி இருக்கணும்னா அந்த தண்ணி நம்ம எடுத்து உப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கையில் உப்பு ஒரு கல் கூட இருக்கணும். அப்போனா தான் அரிசி நல்லா வெந்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கணும். உங்களுக்கு இப்போ வந்து கொதிக்கும் போது நீங்கள் உப்பு செக் பண்ணையில் உப்பு கரெக்டாக இருக்குன்னா வெந்ததுக்கப்புறம் உப்பு கம்மி. அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணும்போது உப்பு ஒரு கல் கூட இருக்கிற மாதிரி இருந்தால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அரிசி அது மாதிரி ரொம்ப கிண்டாதீங்க போட்டு. இந்த மாதிரி லைட்டாக மெதுவாக எடுத்து விடுங்க. இல்லாட்டி அரிசி உடஞ்சிரும் சீக்கிரமாகவே. இப்போ இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி அரிசி மேலே ஃபுல்லாக வந்து தண்ணி வத்துற ஸ்டேஜில் நான் விசில் போட போகிறதில்ல. ஸ்ட்ரைட்டாக நான் தம் தான் போட போகிறேன். இந்த மாதிரி ஒரு டம்ளர் கவுத்தி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இறக்குனீங்கன்னா சுட சுட மட்டன் பிரியாணி உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கிறனால உங்களுக்கு இப்படி ஒட்டின மாதிரி தெரியுது. கொஞ்சம் ஆவி அடங்குச்சுன்னா மட்டன் பிரியாணி பக்காவாக இருக்கும். இப்போ எடுத்து நம்ம அதை ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கிட்டோம்னா சூப்பர் அண்ட் சிம்பிளான மட்டன் பிரியாணி ரெடி.